சங்கீதம் 114:12 கர்த்தருக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தாயின் கருவிலே உருவாகி இந்த பூமியில வெளிப்பட்டு 60 ஆண்டுகள் தேவன் மட்டும் ஆசீர்வதித்து என்னை நடத்தினார். விசேஷமாக இப்படி ஒரு பிரேயர் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு நேற்றைக்கு ஈவினிங் வரை தெரியவே தெரியாது. யாரும் எனக்கு சொல்லவே இல்லை, ஒன்றுமே தெரியாது. நேற்றுக்கு 10 பிரதேச மூப்பர்கள் எல்லாரும் வந்தாங்க. எதுக்குன்னா இல்லை, நான் உங்களை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்தை ஜெபம்னு சொல்லிட்டு ஜெபித்து போனாங்க. அப்புறம் நேற்றைக்கு வரை எனக்கு என்ன நடக்கும் இன்றைக்கு வந்து தெரியாது. எதையுமே யாருமே சொல்லலை. அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே ஒருவே என்னோட சொல்றது கிடையாது. என்னுடைய ரூட் வந்து என்னுடைய வழி நம்ம கேட்ட மாதிரி அப்படியே ஓடிட்டே இருப்பேன். ஆனா இவர்கள் சகோதரர்கள் ஜான்பாலிருந்து சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு இங்கே நின்ற அத்தனை பேர்களும் அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் அறிந்து பாஸ்டமாவோடு அவர்கள் பேசி இந்த ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கிறீங்க. யாருக்காவது நான் சொல்லலாம், நார்மலா எல்லாருக்கும் பர்த்டே அந்த ஒரு போஸ்டர் போடுற மாதிரி பிள்ளைகள் போட்டாங்க, நானும் ஒன்று போட்டேன், அவங்களும் போட்டாங்க. இதுதான் நடந்தே தவிர இவ்வளவு பேர் நீங்க வந்தீங்கன்னா எவ்வளவா உங்களுக்கு அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க என்பதை அறிய முடிகிறது. உங்க யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒரு சகோதரராக, ஒரு ஊழியக்காரராக, ஒரு குடும்பமாக எங்களை நீங்கள் வந்து கடன் பண்ணி இருக்கிறீங்க. விசேஷமாக பார்க்கும்போது ஜெயந்தி பாலாச்சந்திரன் இருக்காங்க. இந்த ஊழியத்துடைய பின்னணியை பார்க்கும்போது அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, வளர்ந்து இருக்கிறாங்க. அந்த கஷ்ட காலத்துல கை கொடுத்த குடும்பங்கள்ல வேண்டியான ஒரு குடும்பம் ஜெயந்தி வந்து பாலச்சந்திரன் ஆகிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா, எப்பவுமே மறக்க முடியாது. யாரை மறந்தாலும் அதே போல் வந்து மேத்யூ ராய், திபோராய் அவர்களையும் நம்ம வந்து அவங்க எவ்வளவாய் வந்து போதிக்கிறாங்க. ஒரு சின்சியரா எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பாராதபடி இந்த சபைக்கு ஒரு தூணா இருந்து இந்த சபையின் வளர்ச்சிக்கு அவர்கள் படுகிற அவ்வளவு தூரத்துக்கு வந்து எப்ப கூட்டாலும் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கவும் ஊழியர்களை செய்யறாங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து கர்த்தரை உயர்த்துவார். விசேஷமாக சம்பந்தி வந்திருக்காங்க. எல்லா சபை பிரதிஷ்டையும் வந்தாங்க. நான் தனியா அவங்களே தான் இன்வைட் பண்ணவே இல்லை. சரியா, இது அவங்களுடைய இது ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியாக, ஏன்னா யாருமே இது எனக்கு தெரியவே தெரியாது, மீட்டிங் நடக்கும்னு தெரியவே தெரியாது. ஆனாலும் தேவன் அந்த அழைப்பை அவங்களுக்கு எந்த வழியில அந்த அழைப்பு போனதோ அந்த அழைப்பு ஏற்று இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் எல்லாம் வீடியோல அவர்கள் வந்து வந்ததெல்லாம் ஜானு பாருங்க, அவ்வளோ ஒரு ஃபிட்னஸ் கொடுத்தார். மக ஒரு சாட்சி, இங்கே நிறைய பேர் நீங்க சாட்சி சொன்னீங்க. எல்லா சகோதரர்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதேச சபையுடைய சகோதரிகள் விசேஷமா இன்னைக்கு வந்து வினோலியா, கௌசல்யா, வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து அவங்க பொருட்படுத்தி 3 மணி வரை அவங்க 2:30 மணிக்கு மேல காலையில் வந்து இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்க இதெல்லாவற்றையும் செய்திருக்கிறாங்க. இதுல ஒத்துழைப்பு கொடுத்த உதவி செய்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க இருக்கிறோம். நாளைக்கு காலையில வேற ஆராதனை இருக்கு, அது எந்த மாற்றமும் இல்லை. அது சில நேரங்களில் நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு நம்ம வந்து அவருக்கு முன்பாக நிற்கிறது அது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆமென். அங்கே ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தினகரன் மற்றவங்க எல்லாம் ஐயா, தயாளன் ஐயா, அப்புறம் வந்து கேப்ரியல், ஜோசப் பாதி, அருள்ராஜி, ஜான் பால், எபின் எல்லாருமே நம்ம லூயிஸ் பிரவீன். ஆமென். அவருக்கு பாஸ்டரே ஆயிட்டாரு. அவர் வந்து ராம்பாக்கு சர்ச்சை கொடுத்தாச்சு. நீங்க பார்த்தீங்க வந்து லூயிஸ் பிரவீன், ஸ்டெல்லா கிரேஸ் இவங்க எல்லாம் பார்த்து அதை பற்றி கவலையே கிடையாது. சரியா, செட் ஆனோன்னு அப்படியே விட்டுறதா. இப்ப அதே போல கரசங்கால சபையும் அதே போல எல்லாமே ஆயத்தமாகி காணப்படுகிறது. தேவன் இந்த சபைகளை நடத்தும்படியாக தேவன் பெரிய காரியத்தை, பெரிய திட்டத்தை செய்வார். அந்த ஒரு எனக்கு ஒரு கிடையாது, கவலையே கிடையாது. ஏன்னா பவுல் நட்டான் அப்பெல்லாம் எதிர்பார்த்தான், விளைய செய்கிறத கர்த்தர் அவர் பார்த்துக் கொள்வார். நாம இந்த விசுவாசத்துல தான் அதில் தொடர்ந்து ஒத்துழைப்புகளும் நன்மைகளும் நீங்கள் செய்யும் போது இன்னும் சபைகள் உருவாகும். சிந்திப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்கு நன்றியப்பா. உங்களுடைய அனாதை தீர்மானத்தினாலே இந்த நாளை கர்த்தாவே என்னுடைய 60வது பிறந்தநாளை நினைவு கூறும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றியப்பா.
இந்த 35 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே, நானும் மனைவி பிள்ளைகளும் இந்த சபையாரும் சேர்ந்து இந்த ஊழியர்களை நிறைவேற்றும்படியாக ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருக்கமாக நெருக்கடியாக கஷ்டமாக இருந்தாலும் ஆகவே இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு விசாலத்தை கற்றல் வைத்து தேவையை ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த ஸ்தலம் அநேகருக்கு விடுதலை ஸ்தலமாக அநேக சகோதரர்கள் வந்து இந்த இடத்திலே பிரசங்கம் பண்ணவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கவும் ஆண்டவரே, தேவரே அநேகம் வந்து கேட்டு விடுதலை பெறவும் இது ஒரு சுஸ்த ஸ்தலம். ஆண்டவரே, விடுதலை அடைகிற ஒரு ஸ்தலமாக, ஒரு பரிசுத்தமாக, தேவனை சந்திக்கிற ஒரு பெத்தேலாக தேவன் இந்த இடத்தை தெரிந்து கொண்டிருப்ப அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே அப்போ வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய், பிள்ளைகளுக்காய், யாவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே தொடர்ந்து இந்த ஆண்டை நீ சொன்ன வண்ணமாக சங்கீதம் 65:4 சொல்லிடு, தேவனுடைய வீட்டு நன்மையினால் ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாவீர்கள் என்று சொன்ன வார்த்தைப்படி கர்த்தாவே, தேவரீர் கர்த்தாவே, இந்த ஆலயத்தின் நன்மைகளினால் திருப்தி அடையும்படியாக எந்த ஒரு தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று லூக்கா 11:10 இந்த மாதத்திலே கொடுத்த வார்த்தையின்படி நிச்சயமாய் கேட்கிறவர்கள், தேடுகிறவர்கள், ஆண்டவரை தட்டுகிறவர்களுக்கு நிச்சயமாய் திறப்பீர் என்பதை நாம் விசுவாசத்தோடு கூட இருக்கிறோம். இன்னும் நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் தேவர்களுக்கு இரக்கம் செய்யும் நாள் வரை தேவரே கர்த்தாவே, உம்முடைய கரங்களே உம்முடைய கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும், அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். தேவரே கர்த்தாவே, உம்முடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம். இதற்கு உதவி செய்த உழைத்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இந்த ஆண்டை நன்மையினால் முடிசூட்டும். வருகின்ற நாட்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமான நாட்களாய் காணப்படட்டும். அதிசயங்களை காண செய்யும். எல்லா துதி கனமகிமை செலுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. சொல்லுவான், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகம், உலகம் முழுவதில் இருக்கின்ற பரிசுத்தவான் தேவவாக்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இதுவரை எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கேக் வெட்டி